வணக்கம் மை டியர் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால், என்னுடைய நண்பர் குப்புசுவாமி அவர் வந்துட்டு சென்னை தலைமைச் செயலகத்தில் வருவாய்த்துறையில் பிரிவு அதிகாரியாக இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தன்னுடைய மனைவியார் லீலாவதி அவங்க பேரில் லீலாவதி குப்புசாமி என்கிற பேரில் நிறைய புத்தகங்கள், கட்டுரைகள், கதைகள் எல்லாம் எழுதிட்டுருக்கார். அவருக்கு என்னென்னா ஒரு எழுத்து வன்மை இருக்குது. ஆமாம், அதாவது அவர் எழுதுனது அப்படியே பலிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2017 பெண்ணாக பிறந்து விட்டார்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்கார். அந்த புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு ஆங்கில இதில் ஒரு கட்டுரை. அப்போ கமலா ஹாரிஸ் இருக்காங்களே, அப்போ யூஎஸ் பிரசிடெண்ட்டுக்கு நிற்கிறாங்களே, அவங்க அப்போ செனட் மெம்பர். அப்போவே அந்த ஆங்கில பத்திரிகை என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், இந்த கமலா ஹாரிஸ் வருங்காலத்தில் யூஎஸ் பிரசிடெண்ட்டாக வருவாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இவர் அதை ஆணித்தரமாக உறுதிப்படுத்துகிறார். அந்த பேப்பரில் அந்த பத்திரிகையில் சொல்லியிருக்க மாதிரியே அடுத்தது யூஎஸ் பிரசிடெண்ட்டு கமலா ஹாரிஸ் தான் அப்படின்னு அடித்து சொல்கிறார். அவர் சொன்னால் நடக்குங்க, அவர் எழுதுனா நடக்கும். எனக்கே பல விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கும், பட் இதுதான் ஃபேக்ட்டு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, விரைவில் இந்த கோவில்களுக்கெல்லாம் பெண்கள் டைட்ஸு, ஜீன்ஸு, டிஷர்ட்டு மாதிரிலாம் போட்டு வராங்க இல்லையா, இது மாதிரிலாம் போடவே முடியாது, போடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இயற்றப்படும், சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லி அதையும் உறுதியாக சொல்கிறாரு. அடுத்தது 2040 சென்னைக்கு கடல் நீரால் ஒரு பேரழிவு, ஒரு பேரபாயம் வரும் அப்படின்னு எச்சரிக்கை மணி அடிக்கிறாரு. அதை கேட்குறப்ப தான் கொஞ்சம் திக்குன்னு இருக்குதுங்க. ஏன்னா நம்ம வருங்கால சந்ததிகள்லாம் பிறப்பாங்க, அவங்களுக்காக நம்ம இப்போவே கவலைப்பட வேண்டியதாக இருக்குது. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நண்பர்களுக்கெலாம் அனுப்புங்க, லைக் பண்ணுங்கள், வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி வித்தியாசமான தகவல்களோடு நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.